மே 9 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துடைய ஓனர்கிட்ட சண்முகமும் அங்க இருக்கிற பொதுமக்களும் அந்த பள்ளிக்கூடத்தை சவுந்தரபாண்டிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சவுந்தரபாண்டி, இந்த பள்ளிக்கூடத்தை என் பொண்ணு பரணிக்காக தான் வாங்குறேன்னு சொன்னீங்க, இங்க பார்த்தா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சார், கண்டிப்பா சொல்றேன், இவர் எனக்காக இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கல. எனக்கும் அவருக்கும் அப்பாங்கிற உறவை தவிர எந்த ஒரு உறவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்தை எனக்கு எப்படி வாங்கி கொடுப்பாரு? இவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடுங்க. நான் சவுந்தரபாண்டிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால பள்ளிக்கூடத்தை அவருக்கு தான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சவுந்தரபாண்டி, அதான் சொல்லிட்டாருல்ல, உங்க பிச்சை காசெல்லாம் தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சண்முகம் விடாம அந்த பள்ளிக்கூடத்துடைய ஓனருடைய காலில் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. சண்முகத்தோட சேர்ந்து ஊர் மக்களும் மண்டி போட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சண்முகத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இதுல கூட உங்களுக்கு மனசு இறங்கலன்னா இந்த உண்டியலுக்குள்ள இந்த மக்கள் எல்லாருமே சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை பாருங்க அப்படின்னு கீழே கொட்டுறாங்க. அதை பார்த்து கூட பள்ளிக்கூடத்துடைய ஓனருக்கு மனசு இறங்கவே இல்லை. திடீர்னு பத்திரப்பதிவுக்கு போகிறப்ப அவருடைய காலில் ஒரு லெட்டர் ஒன்று தென்படுது. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறப்ப, என்னால் மற்ற பசங்க மாதிரி நடக்க முடியாது. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டா எனக்கு வேற பள்ளிக்கூடமே இல்லை. எங்கள் அம்மா கூட நானும் வியாபாரம் பண்ண வேண்டியது தான். அதனால இந்த பள்ளிக்கூடத்தை தயவு செஞ்சு சண்முகம் மாமாக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பள்ளிக்கூடத்துடைய ஓனர், இந்த பள்ளிக்கூடத்தை நான் இந்த ஊர் மக்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். இந்த நகை நட்டு பணம் எல்லாமே அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சண்முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி கடுப்புல வீட்டுக்கு வர்றாங்க. பாக்கியா, எசக்கி, சிவபாலன் 3 பேருமே கப்பல் கவுந்துருச்சு போல அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னங்க மூஞ்சி சுருங்கி போச்சு, உங்களுக்கு மங்களம் பாடிட்டாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா பேசாம போ, அப்பா செம்ம கடுப்புல இருக்கிறாரு, இப்போ அவரை கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க. டேய், அவங்க குடும்பத்துல யாராவது சாகணும், இல்லைன்னா அந்த சண்முகம் சாகணும், இல்லைன்னா அவனுக்கு பிடிச்ச யாராவது சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோவத்துல. சண்முகமும் ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷமா பத்திரப்பதிவு ஆபீஸ்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன கூட்டமா இருக்கிறீங்களா? லத்தி சார்ஜ் பண்ணணுமா? மரியாதையா கூட்டத்தெல்லாம் கலைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி. நாங்க எல்லாருமே இந்த ஸ்கூலுடைய நம்பர்ஸ், இந்த ஸ்கூலுடைய 15,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாரையுமே நம்பர்ஸா இருக்கிறோம். பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இப்படி கூட்டம் இருக்கிறது சகஜதான். இதுக்காக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு பரணி வந்து மிரட்டியாடுறாங்க. அதுக்கப்புறமா சண்முகம் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறப்ப 4-5 ரவுடி பசங்க சண்முகத்தை குத்தி கொலை பண்ணுற மாதிரி பரணி கனவு கண்டு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க.